ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட அமாவாசை டே ரொட்டீன் மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் எப்பவுமே அமாவாசைக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் சூப்பரா கிளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா சாமி படங்களுக்கு எல்லாம் நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக நான் இட்லி சாம்பார் வந்து செஞ்சிருந்தேன். அப்புக்கு டிஃபன் கொடுத்து விட்டுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்றதுக்காக இட்லி வித் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டேன். எனக்கு இட்லிக்கு எப்பவுமே என்னதான் சாம்பார் குருமா இருந்தாலுமே இட்லி பொடி நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி காம்போ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கண்மணி. அடுத்ததான் நம்ம சூப்பராக கிளம்பிட்டு நம்ம இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு இப்போ போகிறோம். ஆஸ் யூஸ்வல் அமாவாசை டே அப்படின்னாவே குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் இல்லையா? ஸோ கிளம்பிட்டு நம்ம வாழைப்பழம் வாங்கியாச்சு. தேங்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில் போய் தேங்காய்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நான் அப்பா கூட தான் கோவிலுக்கு போயிருந்தேன். பாப்புக்கு டியூட்டி அப்படின்றதுனால அப்பா எனக்காக அங்கேருந்து வந்து என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. கோவிலுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் இன்னைக்கு இப்போலாம் ரீசன்ட் டேஸில் டெய்லி மழை வருதா, ஸோ மழை வருது அப்படின்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம வாங்கிட்டு வந்திருந்த தேங்காய் பழம் எல்லாம் தட்டில் அடுக்கி சுவாமிக்கு படைச்சிட்டு கரெக்டாக 1 மணிக்கு வந்து பூஜை நடக்கும். அதுலேயும் நம்ம கலந்துக்கிட்டு சூப்பராக சாமியோட பிளஸிங் வந்து வாங்கியாச்சு. நம்ம எந்த டேயில் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகல அப்படின்னாலும் அமாவாசை டேயில் போகிறது அவ்வளோ ஒரு பிளஸ்ஃபுல்லான ஃபீலிங்காக இருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேவே நம்மளுக்கு அன்னதானம் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அதுவும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நம்ம படிச்சிருந்த தேங்காய் பழத்தட்டையும் சூப்பராக வாங்கிட்டு நான் எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நம்மளோட ப்ரேயர்ஸ்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இங்கே கோவில் இருக்க மணி வந்து அடிப்பேன். ஸோ அதுவும் சூப்பராக அடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு டீயோட இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் அமாவாசை டேனா குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்மணிஸ். பாய்.